கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தில் தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று அமலேக்குக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின அமலேக்கரோடு கூட அவனுடைய ஜனத்தோடு கூட கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தருடைய யுத்தம் அமலேக்குக்கு விரோதமாய் இருந்தது என்றால், அமலேக் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சிங்காசனம் எது என்றால், கர்த்தர் சிங்காசனமிட்டு அமருவதே அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய சிங்காசனம். அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் யார் ஒருவன் எழும்புகிறானோ அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் தலைமுறை தலைமுறையாக நடைபெறுமா. பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானான் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாய் பிரயாணப்பட்டு கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாய் இந்த அமலேக்கு யுத்தத்துக்கு வருகிறான். ஆண்டோடைய வார்த்தையை பாருங்கள், என் சிங்காசனத்துக்கு விரோதமாக நீ எழுந்ததுனால தலைமுறை தலைமுறையாக என்னுடைய யுத்தம் உனக்கு நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய யுத்தத்தை நீங்கள் சந்திக்காமல் இருக்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு நாள் எழும்பக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாமல் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிச்சிங்கனாலே கர்த்தருடைய யுத்தம் உங்களுக்கு நடக்காது. ஸ்தோத்திரம். சாத்தானுடைய யுத்தம் வந்தால் கர்த்தருடைய நாமத்தில் ஜெயிச்சிடலாம். மனுஷ யுத்தம் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை ஜெயிச்சிடலாம். கர்த்தருடைய யுத்தம் வந்தால் யார் நாமத்தை ஜெயிக்க? ஆகவே கர்த்தருடைய யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவருடைய சிங்காசனமாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதிருக்க இன்றைக்கு நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை இந்த நாளில் அப்படி காத்து கொள்வாராக. பரிசுத்த பிதாவே, அமலேக்கை போல நாங்கள் உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நீங்கள் ஆசீர்வதியும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.